நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நீங்கள் இந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள். என்னன்னா, நம்ம வழிபாடு செய்கிறோம், இல்லைன்னா சொல்லலை. நிறைய பேர் முழு மனிதனுடன் வழிபாடு செய்வாங்க. இந்த வழிபாட்டில் குறை இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு மனிதன் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத அந்த வழிபாட்டை வச்சு சொல்லிடலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் ஓர் நாமத்தை பிடித்து கொள்வார்கள். அது எதுவாயினும் சரி. அடியேன் சிவபெருமானை பற்றி கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னா, சிவம் அப்படிங்கிற அந்த திருநாமம் அடியேனை கவர்ந்தது அப்படின்னா அதை வழிபடக்கூடியவனாக அடியேன் இருப்பேன். அதே போல் தாங்கள் திருமாலை வழிபடுகிறீர்கள், ஐயனை வழிபடுகிறீர்கள் அப்படின்னா அந்த திருநாமம் உங்களை மிகவும் கவர்ந்ததாக இருக்கும். எக்காரணம் கொண்டும் அதை விட மாட்டீர்கள். அதே போல் அவரவர் இஷ்ட தெய்வம் இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அம்பிகையை வழிபடுறவங்க ஏதேனும் ஒரு திருநாமத்தை மட்டும் அவர்கள் வைத்து வழிபடுவார்கள். அந்த ஆலயங்களுக்கு மட்டும் போவார்கள் அல்லது தியானம் செய்வார்கள். இந்த மாதிரி நீங்கள் யாரையாவது பார்த்துருக்கிறீங்களா அப்படிங்கிறத முதல்ல எண்ணிக்கொள்ளுங்கள். அதே இன்னொரு சாரார் இருப்பாங்க. இன்னொரு சாரார் என்ன அப்படிங்கும்போது பல திருநாமங்களை பற்றி கொண்டிருப்பார்கள். தவறெல்லாம் கிடையாது, பல திருநாமங்களை பற்றி கொண்டிருப்பார்கள். ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி அந்த திருநாமங்களை பற்றி கொண்டு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இது நம்ம தர்மம் நமக்கு போதிப்பது தான் இல்லைங்களே. இதில் என்ன ஒரு சூக்ஷமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஆசையை தவிர்த்தவர்கள், ஆசை இல்லாமலாம் யாருனாலும் இருக்க முடியாது, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆசையிலிருந்து விடுபட்டு இறைவனை நாம் உணர வேண்டும், இறைவன் பாதத்தை சரணடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருப்பினும் ஓர் திருநாமத்தை பற்றி இருப்பார்கள். ஒரே ஒரு திருநாமத்தை இறுக்கமாக பிடிச்சிருப்பாங்க. அவங்க மனசில் வேறு எதுவுமே வராது. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, எந்த ஆலயத்திற்கு போனாலும் ஆலயத்துக்கெல்லாம் போவாங்க, வேறு வேறு ஆலயத்துக்கெல்லாம் போவாங்க. அங்கே இருக்க மூலவரை எப்படி தான் பார்ப்பாங்கன்னா, அவர்களுக்கு பிடித்திருக்கின்ற அந்த திருநாமத்தை சொல்லி தான் வழிபடுவார்கள். அந்த மாதிரி நபர்களா நீங்கள் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்னும் நாம் பக்குவப்பட வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறது அடியேனுடைய கருத்து. அது தவறாக இருந்தாலும் அடியேன் திருத்திக் கொள்கின்றேன். அடியேன் ஏன் அப்படி குறிப்பிட வேண்டியது இருக்கிறது என்றால், எந்த ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கிறதோ அந்த இடத்தில் மனிதன் பல நாமங்களை வழிபட ஆரம்பிக்கின்றான். அந்த பல நாமங்கள் அப்படியே படிப்படியாக குறைந்து ஒரு திருநாமத்தில் இருக்கிறது அப்படின்னா அவன் ஆசையை குறைத்து கொண்டான் அப்படிங்கிறது அதனுடைய மூல கருத்தாக இருக்குமோ என்பது அடியேனுடைய விண்ணப்பம். மீண்டும் சொல்கிறேன், இது தவறாக இருந்தால் அடியேன் திருத்திக் கொள்கின்றேன். ஆசையே இல்லாத மனிதன் இருப்பானா? வாய்ப்பில்லை தான். ஆனால் ஆசையை குறைத்து கொண்டு மனிதன் அப்படிங்கிறது இருப்பான்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது படிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு திருநாமம், செல்வத்துக்கு ஒரு திருநாமம், முக்திக்கு ஒரு திருநாமம், இது மாதிரி பல விஷயங்கள். அப்படி பலவற்றை பற்றி கொண்டு நாம் ஒரு குழப்ப நிலையிலே இந்த கோயிலுக்கு போனால் அந்த கோயிலுக்கு போனால் எல்லா ஆலயங்களிலும் இறை சக்தி நிறைந்திருக்கும். நமது தர்மத்திலே அது ஒரு சிறப்பு உண்டு. அந்த எந்திர பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதி, இன்னும் தேவாரம் திருவாசகம் போல அந்த 12 திருமுறைகளை ஓதி ஆழ்வார்கள் பாடிய அந்த பாசுரங்களை பாடி அந்த ஆலயம் அவ்வளோ ஒரு ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும். ஆனால் என்னன்னா, நம்ம அந்த வழிபாட்டை எதுக்கு நமக்கு சொல்லி தந்தாங்களோ அதை தவிர்த்து விட்டு எல்லாருமே போய் கையேந்தி தான் இன்றைக்கி நிற்கிறோம் இறைவன்கிட்ட. கையேந்தி நிற்பது எதற்கு அப்படிங்கிறதுனாச்சும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. ஐயா எனக்கு பிறப்பில்லா நிலையை கொடுன்னு கையேந்தி நில்லுங்க, முக்தியை கொடுங்கன்னு கையேந்தி நில்லுங்க, இல்லை வீடு பேர் இன்பத்தை கொடு அப்படின்னு கையேந்தி நிற்கலாம். ஐயா நீ எந்த பிச்சை போட்டாலும் சரி அப்படின்ட்டு கையேந்தி நிற்கலாம். ஆனால் அவர்கிட்ட போய் நம்ம என்னென்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அது கேட்டால் கூட பரவாயில்ல. இப்போ சில பேரெல்லாம் பார்க்க முடியுது அன்றைக்கி ஆலயங்களில், அப்பட்டமாகவே தெரியுது. நம்ம நல்லா இருக்கணும்னு வேண்டுறவங்கள விட அவன் எப்படி என்னை விட நல்லா இருக்கலான்னு வேண்டுறவங்க அப்பட்டமாகவே தெரிகிறாங்க. சாமி அப்படிப்பட்டவர் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அவர் எப்போவுமே தராசு மாதிரி எங்கிட்டும் சாய மாட்டார். என்னை விட அவன் எப்படி நல்லா இருக்கலாம், அவன் கீழே போகணுன்னு நினச்சா அதுக்கும் சாய மாட்டார். நான் நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் சாய மாட்டார். எதாக இருந்தாலும் உன் முயற்சி அப்படிங்கிற விஷயம். அப்போ எதுக்கு இறைவன் அப்படின்னா,
வாழ்க்கையில் மேன்மை அடைவதற்கு வழியை காட்டுபவர்கள் தான் அந்த இறைவன் அப்படிங்கிற பேராற்றல். மேன்மைனா பணம் பொருள் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நம்ம தலையில் ஏற்கனவே எழுதப்பட்டது. இன்னார் இவ்வளவு மூச்சு விட வேண்டும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எழுதி தான் அனுப்பப்பட்டிருக்கும். இன்னார் இந்த செல்வத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் எழுதப்பட்டிருக்கும். இதெல்லாம் நம்மளோட தர்மத்தில் இருக்கக்கூடியது தான். அதை மீறி ஒருவனுக்கு கிடைத்து விடுமா அப்படின்னா அது இறைவனின் பெரும் கருணையால் நிகழக்கூடிய விஷயம். அது ஒரு பக்கம். நான் செய்த கர்மா தீர்ந்து விடுமா அப்படின்னா நம்ம முடிஞ்ச கர்மாவை கரைக்கலாம், நம்மளால் முடியாத கர்மாவை வந்துட்டு குருவாக இறைவன் சில நேரங்களில் கரைப்பார். அதுவும் உள்ள விஷயந்தான். ஆனால் இந்த மேன்மை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா மனித நிலையிலிருந்து அந்த தெய்வ நிலையை நோக்கி நகர்கின்ற விஷயம்தான் அந்த மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. தெய்வமாக மாறிவிடலாமானா கிடையாது. அந்த தெய்வ நிலை அப்படிங்கிறது வேற. அந்த உயரிய சிந்தனை மனிதனாக இருந்தாலும் தெய்வம் எப்படி இருக்குமோ, தெய்வம் எப்படி இருப்பார்களோ, அதாவது அவர்களுக்கு பாகுபாடு இருக்காது, எப்போவுமே ஒரு ஆனந்த நிலையில் இருப்பாங்க, எல்லோருமே நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் இருக்குல்ல, அது தெய்வ நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மனித நிலையிலிருந்து சமத்துவம் இல்லாமல் யோசிக்கின்ற மனமானது சமத்துவத்தை நோக்கி போய் பார்த்து சமநிலையில் இருக்கிறது அப்படிங்கும் போது அது தெய்வ நிலை அப்படின்ட்டு ஒரு நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதுக்கு டெஃபினேஷன் வேறையாக கூட இருக்கலாம், நம்ம டிஃபைன் பண்ணலாம். அந்த சமநிலையில் இருக்கின்ற மனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு போகணும் அப்படின்ட்டு இறைவனிடம் விண்ணப்பம் வைக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருமே தப்பு கிடையாது. அன்றைக்கே வள்ளுவ பெருமான் சொன்னது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அதே இடத்துல அடுத்த வரியில் என்ன சொல்லுவார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிற அந்த பொருள் கூற வகையில் வருது இல்லையா. அப்போ அவரும் தெளிவாக சொல்லிடுறாரு, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைக்கு கண்டிப்பாக பொருள் வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதற்குனா வாழ்வதற்கு பொருள் போதும். அதீதமாக சேர்த்து வைத்து இன்னும் 16-17 தலைமுறைக்கு நான் சேர்த்து வைத்து விட்டு போகிறேன்னா அடுத்த தலைமுறையில் வர்றவங்களே அதை அழிச்சிட்டு போகக்கூடிய பிறப்பாங்க. அதனால் இருக்கிற செல்வத்தை சரியாக பயன்படுத்தி 4 பேருக்கு உதவுற மாதிரி 4 பேருக்கு பயன்படுற மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா அது மேன்மை நிலையை நோக்கி போகும். நம்ம வாழ்க்கை மேன்மை நிலையை அடைவதாக அது அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உண்மையிலுமே இது உங்களுக்கு சரின்னு பட்டால் உங்கள் வாழ்க்கையில் என்ன அனுபவிச்சிங்களோ அதை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தவறுனாலும் சொல்லுங்கள், அடியேன் திருத்திக்கலாம். நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.